பொள்ளாச்சி நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் 172 மாணவிகளுக்கு ரூபாய் 8,18,00,000 மதிப்பில் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர் தலைமையில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். நகரமன்ற தலைவர் ஷியாமளா நவநீத கிருஷ்ணன், சார்பு ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி, நகராட்சி ஆணையர் குமரன் உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றனர். விழாவிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி ஈஸ்வரசாமி, பீகார் தேர்தலில் தெல்லுமுள்ளு காரணமாக ஒன்றிய அரசு ஆட்சியை பிடித்ததாகவும் தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக 7வது முறையாக ஆட்சியை பிடித்து மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்பது உறுதி என்றும் கூறினார். ஏதோ தில்லுமுள்ளின் காரணமாக ஒன்றிய அரசாங்கம் ஆட்சியை பிடித்திருக்கிறது என்பது இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுகிறது. பீகாரை போன்றுதான் வரக்கூடிய தமிழக தேர்தலில் தமிழ்நாட்டிலும் அந்த இந்தியா கூட்டணி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும். கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்கள் 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் என்று அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.